வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தக்காளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தக்காளி பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் பி1, பி3, பி5, பி6, பி7 மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. இது கூட தாது சத்துக்களும் நிறைந்திருக்கு. மேலும் கூடுதலாக தக்காளி பழத்தில் ஃபோலேட், இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், குரோமியம், கோலின், துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு தக்காளி உதவிகரமாக இருக்கும். ஸோ தக்காளி பழம் என்னென்ன நோய்களை குணப்படுத்துது, என்னென்ன நோய்களை வராமல் தடுக்கிறது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை பெறுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின் ஆனது புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான ஆபத்தை தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின் குறைக்குது. சமைத்த தக்காளியானது உடல்ல லைகோபினுடைய உற்பத்தியை அதிகரிக்குது. எனவே நம்ம தக்காளி அப்படின்னு நம்ம சமைத்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பச்சை தக்காளியை விட நம்ம தக்காளியை சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு மிகவும் பலனளிக்கும். செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும். அது புற்றுநோய் எதிர்த்தும் போராடும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுவதற்கு தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின் உதவிகரமாக இருக்கும். விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தது தக்காளி பழம் அப்படின்றதால இந்த விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இல்லாமல் போறதால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுமோ அதை எல்லாத்தையுமே தக்காளி பழம் நமக்கு குணப்படுத்திடும். தக்காளி பழம் தினமும் நமது உடலுக்கு தேவையான அளவில் விட்டமின் சி எனும் உயிர் சத்தை கொடுக்குது. இயற்கையாகவே இது ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. இது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பிரச்சனையிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கும். மேலும் தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களாக இருக்கிறதால இது நம்மளுடைய நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிற குறிப்பாக பொட்டாசியம் முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் நமது உடல்ல ரத்த ஓட்டத்தினுடைய சமநிலை, ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் சமநிலைப்படுத்துறதுக்கெல்லாம் பொட்டாசியம் தான் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது பிபி நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும், ரத்த ஓட்டம் தடையில்லாமல் இருக்கும். ரத்தம் உறைதலுக்கு உதவக்கூடிய விட்டமின் கே தக்காளி பழத்தில் அதிகமாக இருக்கு. எனவே நம்ம டக்குன்னு அடிபட்டுச்சு அப்படின்னா கூட நமக்கு ரத்தம் அதிகமாகலாம் போகாது. ரத்தம் உறைந்து நமக்கு ரத்தம் வெளியேறாமல் பாதுகாக்கப்படும். எனவே தக்காளி ஒரு மல்டி விட்டமின் உணவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சரும பராமரிப்புக்கு தக்காளி பழம் உதவிகரமாக இருக்கு. தக்காளியை நம்ம ஜூஸ் மாதிரி மாற்றி நமது சருமத்தில் தடவணும் அப்படின்னா அது நமக்கு பல நன்மைகளை அளிக்கும். சூரிய ஒளியால் சருமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கு இந்த தக்காளி சாறு உதவிகரமாக இருக்கும். மேலும் தினசரி தக்காளி சாறை சருமத்தில் தடவுவதன் மூலமாக சருமத்தை நாம் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்வதற்கு, பளபளப்பாக வைத்துக் கொள்வதற்கும் முடியும். தக்காளியில் எண்ணற்ற விட்டமின்கள் இருக்கிறதால இது நமது சருமத்திற்கு பல நன்மைகளை செய்து சருமத்தை எளிமையாக பாதுகாக்கிறதுக்கு நாம தக்காளியை பயன்படுத்தலாம். ஸோ எந்த விதமான முகப்பொருட்களோ, தழும்புகளோ, வெட்டு காயங்களோ, இறந்த செல்களோ எதுவுமே இல்லாமல் முகம் பளபளப்பாக இருக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கெல்லாம் தக்காளி ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நம்மளுடைய முகத்தில் அப்ளை பண்ணலாம். நம்ம தக்காளி எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு சருமம் பளபளப்பாக இருக்கும். நீரிழிவை நிர்வகிக்க உதவிகரமாக தக்காளி பழம் இருக்கு. தக்காளி பழம் தொடர்ந்து நம்ம தினசரி உண்டு வரும்போது டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை நம்மளால் குறைக்க முடியும். மேலும் டைப் 2 நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய சிக்கலான நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கம், திசு சேதம் போன்ற பிரச்சனைகளையுமே தக்காளி பழம் நமக்கு குறைக்கும். எலியின் மீது மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதை உறுதி செய்ய மனிதர்கள் மீதும் சோதனை செய்யணும். ஆனால் இது இன்னும் செய்யலை. ஸோ இது வரைக்குமே டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா தக்காளி எடுத்துக்கொள்ளும் போது இது மாதிரி அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக்கொள்ளலாம். நாளடைவில் அந்த சத்த சர்க்கரை பிரச்சனை விடுபடலாம் அப்படின்றது மட்டும் ஆய்வுகள் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. அதை இன்னும் உறுதி பண்ணப்படலை. புகைப்பிடிப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தக்காளி பழம் உதவிகரமாக இருக்கும். தக்காளி பழம் உண்பதால புகைப்பிடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை விட முடியும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அது தவறு. புகைப்பிடிப்பதால உடல்ல ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்கிறதுக்கு தான் தக்காளி பழம் உதவிகரமாக இருக்கும். காரணம், தக்காளி பழத்துல குமரிக் அமிலம் இருக்கு, குளோரோஜெனிக் அமிலம் இருக்கு. இது எல்லாமே சிகரெட் புகையால உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புல நம்மளுடைய உடலை முன்னாடியே பாதுகாக்கும். நீங்க அதுக்காக புகைப்பழக்கத்தை விட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக தக்காளி பழம் இருக்கும். தக்காளி பழத்துல நமது இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய முக்கிய சத்தான லைகோபின் இருக்கு. மேலும் தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ போன்ற இந்த பிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இதய ஆரோக்கியத்திற்கு வெகுவாக உதவிகரமாக இருக்கும். நமது இதயம் உடலினுடைய மிக முக்கியமான பாகங்கள். அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாகத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதால தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின் நமக்கு கிடைக்கும் பொழுது கெட்ட கொழுப்புகள் எல்லாமே நமக்கு
குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கெட்ட கொழுப்புகளை நம்ம குறைச்சிட்டோம், நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான அளவில் வைத்திருக்கும் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு லைகோபின் சத்து நிறைந்திருக்கக்கூடிய தக்காளி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். எனவே அந்த ஹை பிபி எல்லாம் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி பிபி லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுட்டு கொழுப்புகளை எல்லாம் கெட்ட கொழுப்புகளை குறைச்சிட்டு நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான அளவில் வைத்துக்கொண்டு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் தக்காளி பழம் உதவிகரமாக இருக்கும். தக்காளியை நம்ம எப்படி பயன்படுத்துவது அப்படின்றதெல்லாம் வந்து யோசிப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 வகையான தக்காளியே பார்க்க முடியும். ஒன்று பச்சை தக்காளி, மற்றொன்று சிவப்பு தக்காளி. தக்காளி எப்படி வேணாலும் சமைக்கலாம். இந்திய சமையலில் தக்காளி வந்து முக்கியமான காய்கறி அப்படின்றதால அது எப்படி சமைப்பது அப்படின்றத பற்றி புதிதாக ஒன்றும் நம்ம சொல்றது கிடையாது. ஆனால் தக்காளி நம்ம பச்சையாக உண்ண சாப்பிட்றோம், அதாவது பச்சையாக நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது வந்து சேலட் மாதிரி இருக்கும். ஜூஸாக கூட ஒரு சில பேர் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அது ஆரோக்கியம் அப்படின்னாலும் மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுப் பொருளுமே சமைத்து சாப்பிடும்போது அது குடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை செரிமானம் வந்து நன்றாக நடக்கும். நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் வராது. ஊட்டச்சத்துக்கள் மிக எளிமையாக உறிஞ்சப்படும். அதுக்காக நம்ம தக்காளியை சமைத்து சாப்பிடுவது தான் மிகவும் நமக்கு வந்து ஆரோக்கியம். எனவே தக்காளியை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.